ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாம். இது சாதத்துலேயும் பரட்டி சாப்பிட்ற மாதிரியும் டிஃபனுக்கும் வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் காலிஃப்ளவர் சும்மா உடச்சி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ நான் காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன், நல்லா பூச்சி இல்லாமல். இப்போ இதில் போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா கலக்கி விட்ருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். இப்போ தேவையான ஐட்டம்லாம் பார்ப்போம். 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுப்போம். அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த காயை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி சம அளவாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி அரிஞ்சு வச்சுருக்கு. ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு கொடை மிளகா லாஸ்ட்டாக அரிஞ்சிக்கலாம் பொரியாக. இப்போது இந்த இஞ்சி பூண்டை ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். ஜாரில் போட்டாச்சு. அதுலேயே ஒரு பச்சை மிளகா போட்டுப்போம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகும் சோம்பும் இதில் போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை வச்சிடலாம். கடாயில் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுடலாம். கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். அடுத்து வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வெங்காயமாக போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்குள்ளே குடை மிளகா அரிஞ்சிடலாம். இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம தொக்கு தான் பண்ணுறோம். குடை மிளகா அரிஞ்சாச்சு. நீங்கள் குடை மிளகா ஆப்ஷன் தான். அது போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் போடுறேன். இல்லைனாலும் அது வெறுமனே இல்லாமல் கூட செய்யலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சோம்பை எல்லாத்தையுமே போட்டுருங்க. கிட்டத்தட்ட கறி டேஸ்ட்டில் இருக்குங்க இது. இந்த மாதிரி செய்யும்போது நிறையவே போட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுருவோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கையிலேயே போடுறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து தக்காளி போட்டுருங்க. இதுலேயே வதக்கி விட்டுடலாம். தீயை குறைச்சிருங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. வதங்கிடுச்சா பார்ப்போம். இன்னும் ஒரு நிமிஷம் விடுவோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். தீயை குறைச்சி வச்சு வதக்கும்போது நம்மளுக்கு அந்த தண்ணி தன்மை குறையாது. அதுக்கு தான். இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். காலிஃப்ளவர் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. தண்ணி வடிகட்டி வச்சாச்சு ஒரு தட்டில். வதங்கிடுச்சா பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். அடுத்து இந்த மசாலாலாம் இதுலேயே போட்டுடலாம். காரம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம்.
பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஒரு 1/2 டம்ளருங்க, கொஞ்சோண்டு, அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு காலிஃப்ளவர் நல்லா வேகிற அளவுக்கு அப்படியே ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா வந்த பிறகு திறந்து பார்ப்போம். அப்புறமா குடமிளகா போடலாம். மூடி வச்சுருவோம். அடுத்து ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இந்த தேங்காயையும் முந்திரி பருப்பும் நல்லா வந்து அரைச்சி நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிண்டி விட்டுடலாம். இப்போ குடமிளகாவை எடுத்து போட்டுடலாம். இதில் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சால் கூட இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த காயில் உரிச்சா வரும் பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அது போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். இப்போது இந்த தேங்காய் இதை ஊற்றிடலாம். தேங்காய் முந்திரி பருப்பு அதில் ஊற்றிடுவோம். தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது, அதை ஜாரில் வந்து ஊற்றி அதையும் நல்லா வந்து ஜாரை கழுவி அதையும் ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்ருவோம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுருவோம். உப்பு கரெக்டாக தான் பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. வந்து 1/2 டீஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப ஓவராக கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே இறக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்குள்ளே ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த லெமனை அதில் ஊற்றிடலாம். 1/2 பழம் ஊற்றினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். எலுமிச்சப்பழம் ஊற்றின பிறகு நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொத்தமல்லி போட்டுடலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.